ஹலோ, நான் காலேஜ் கட் அடிச்சிட்டேன். எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? எங்க? எங்கேயா? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேடா. அதுக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை, நான் கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டேன். எங்கேயாச்சும் போகலாம் வா. இன்னைக்கு வேணா, நீ மேம் கிட்ட சாரி கேட்டு கிளாஸுக்கு போ, நாளைக்கு போய்க்கலாம். டேய் விக்கி, நீயும் கட்டா? ஏய் யார் விக்கி? 5 நிமிஷத்துல வர லொகேஷன் அனுப்பு, பீச்சுக்கு போலாம். ஓகே. ஹலோ மச்சி, வண்டி நீயே வச்சுக்கோ. 7 மணிக்கு மேலே கால் பண்ணுறேன், பிக்கப் பண்ணிக்கோ. சரி. ஒய் லூசு, நீதானா? எவ்வளோ நேரம்டா? சரி, பைக் எங்க? பைக்கா? எதுக்கு? பீச் போலான்னு சொன்னேன். எப்படி, நடந்தே போவியா பீச்சுக்கு? பஸ்ஸில் போகலாண்டி. இளையராஜா சாங் கேட்டுட்டு தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ண. போதும், நடிக்காத. பைக்ல போனா பெட்ரோல் செலவாகும், அதானே? என்னம்மா, நான் அப்படியே நினச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு பைக் வாங்கி போயிட்டான். ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி சொல்லியிருந்தாலும் பைக்லேயே வந்திருப்பேன். சரி, பிரேக் விடுற டைம் தான். ஐஷு கிட்ட கேட்டு ஸ்கூட்டி கொண்டு வர சொல்கிறேன். ஏண்டி, பஸ்ஸில் வந்தால் உனக்கு என்ன? ஏன் ஸ்கூட்டியில் வர்றதுக்கு உனக்கு என்ன? நீங்களாம் ஸ்கூட்டி ஓட்டுறேன்னு கீழே வந்து ரோட்டை பள்ளமாக இருக்கீங்களா? கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ் ஓட்டுக்குது. எனக்கு அப் அண்ட் டவுன் ஃப்ரீ. எனக்கு 40 ரூபாயிலே முடிஞ்சிடும். எப்படி என் பிளான்? இளையராஜா சாங் கேட்டு பஸ்ஸில் போகலான்னு சொன்னதில் வெறும் கதை தான், கரெக்டா? அப்படி இல்லடி. எப்பா சாமி, பஸ்லேயே போகலாம் வா. என்னம்மா அப்படி பார்க்குற? இல்லை, பைக்கை கடவங்க கேர்ள் ஃப்ரெண்டை வெளியே கூட்டிகிட்டு போகிறவங்கள பார்த்துருக்கேன். ஆனால் சொந்தமாக பைக் வச்சுக்கிட்டே பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்தவனை இப்போ தான் நான் பார்க்குறேன். அதான் அந்த மூஞ்சை பார்த்துட்டு இருக்கேன். தம்பி, பாப்பாவுக்கு பூ வாங்கி கொடு. யார் இவன்? அதுவும் பீச்சில் பூ விற்கிற ரேட்டுக்கு. போங்கக்கா கம்மி. பூவா? இல்லைக்கா, அவள் வைக்க மாட்டா, அவளுக்கு பிடிக்காது. நீங்கள் போங்க. அட என்னப்பா, பூ வைப்பேம்மா நீ? ஒரு பூ வாங்கி தரதுல என்னடா மிச்சம் வைக்க போற நீ? ஏய், நீ வேற கடையை வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் நீ போட்டுருக்க ட்ரெஸ்ஸு செட்டாக வச்சிடலாம், அதான். சரி, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தியா? டேய் தம்பி சுண்டால். டேய், ஆஃப்டர் மேரேஜ் ஹனிமூனுக்கு எங்கன்னா தூரமாக கூட்டிகிட்டு போடா. காஷ்மீர், தாஜ்மஹால் அந்த மாதிரி. ஹேய், நீ வேற மேரேஜ் அனிமல் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏய், நீயும் சொல்ற, நம்பவே முடியலடா. ஆமாடி, இந்த ஊரில் கல்யாணம்னு வச்சுக்கோ. கல்யாண செலவு, சோறு செலவு, ரிசப்ஷனு, ஃபோட்டோ ஆல்பம், ரிட்டன் கிஃப்ட், அது இதுன்னு உட்காந்து ஒரு 50 லட்சமாவது வரும். இதுவே உன்னை எங்கள் ஊர் மாரியம்மன் போய் கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோ, 5000 ரூபாய் முடிஞ்சிடும். சில்லுன்னு காற்று, வயல வரும், பாட்டி, தனி வீடு. பா, செமையாக வரும். எப்படி என் பிளான்? நைஸ்ல. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லிட்டேன். நம்ம ஏன் கோவிலில் பண்ணணும்? ரோடோரமாக பண்ணா இன்னும் கொஞ்சம் காசு மிச்சமாகும்ல. நல்ல பிளான் தான். டேய், அகைன் பஸ் வேணாண்டா, கூட்டமா இருக்கு. டாக்ஸி ஏதாச்சும் புக் பண்றீங்க? சரி. புக் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ்ல ரொம்ப எதுக்கு? டயர்டா இருந்துச்சு, அதுதான். இன்னும் எவ்வளவு நேரம்டா ஆகும்? அதான் நினைக்கிறேன். ப்ரோ வந்துட்டீங்களா? ப்ரோ आपके द्वारा डायल किया गया नंबर अभी व्यस्त है। आपके द्वारा डायल किया गया नंबर अभी व्यस्त है। फोन பண்ணா பிஸி வருதுடா. कुछ समय पश्चात प्रयास करें। The number you आपके द्वारा डायल किया गया नंबर अभी व्यस्त है। ब्लॉक பண்ணிட்டா போறேன். பிளாக்லாம் பண்ணிக்க மாட்டடா. ஃபோன் கொடு. The person you have called is speaking to someone else.